இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் மோசேயின் அண்ணன் மிரியாமின் தம்பி ஆரோனின் மரணத்தை குறித்து சற்று யோசிப்போம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனங்களில் ஏற்பட்ட பிரச்சனையில் அமைதி காத்த ஆரோன் கர்த்தரின் தண்டனையை பெற்றார். 12ஆம் வசனத்தில் அவர் கானானுக்குள் செல்லப்போவதில்லை என்றும் அதற்கு முன்பாகவே இறப்பார் என்றும் கர்த்தர் அழுத்தமாய் சொன்னார். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வசனங்களிலேயே அவருடைய மரணம் நிகழ்ந்தது. அவருடைய பிரதான ஆசாரிய பணியை செய்ய அவருடைய 3ஆம் மகன் எலெயாசார் தெரிவு செய்யப்பட்டார். ஓர் மலையின் உச்சியில் ஆரோனின் மரணம் நிகழ்ந்தது. அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பேச வேண்டியது ஆரோனின் வேலை. கன்மலையோடு பேசு என்பது கர்த்தரின் கட்டளை. மோசே கோலை அடிக்க ஓங்கும் போது தம்பியை தடுத்துவிட்டு தண்ணீர் புறப்பட்டு வா என சொல்ல வேண்டியது ஆரோனின் வேலை. அவர் தன் வேலையை செய்யாததினால் அதே அதிகாரத்திலேயே முடிவாக இறந்து போனார் என பார்க்கிறோம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அதன் முதல் வசனத்தில் மிரியாமின் மரணத்தை குறித்தும் கடைசி வசனத்தில் ஆரோனின் மரணத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தனக்காக பணி செய்ய விருப்பமில்லாதவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. பணி செய்ய அழைத்தவர் பணி செய்யும்படி கொடுக்கப்பட்ட பணியை மிக கவனமாக ஞானமாக செய்ய வேண்டியவர்கள். நம்முடைய பணியை குறித்த மரியாதையின்மை நமக்குண்டோ? அவருக்கு சிறந்த பணியை கொடுத்த கர்த்தர் எனக்கு சாதாரண பணியை கொடுத்தார் என புலம்புகிறீர்களோ? அவருக்கு எளிமையான பணியை கொடுத்த கர்த்தர் எனக்கு கடினமான பணியை கொடுத்து விட்டார் என வருந்துகிறீர்களோ? என்னுடைய பணியை இந்த உலக மக்கள் யாரும் கவனிக்கவும் இல்லை, பாராட்டவும் இல்லை என நீங்கள் மனதுக்குள் அழுது கொண்டே இருக்கிறீர்களோ? உங்கள் வேலையை கர்த்தர் கவனிக்கிறார். அவருக்காக செய்யுங்கள். உங்களுக்காகவோ, உங்கள் குடும்பத்துக்காகவோ, உங்கள் சமுதாயத்துக்காகவோ, உங்கள் பெருமைக்காகவோ, புகழுக்காகவோ, உங்களுடைய சமயத்திற்காகவோ, உங்களுடைய சமுதாயத்திற்காகவோ செய்யாமல், உங்கள் எதிர்காலத்திற்காக கூட செய்யாமல் கர்த்தருக்காக உங்கள் பணியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.